சமீபத்தில் மறைந்த சிஐடி சகுந்தலா என்கின்ற நடிகை, பழம்பெரும் நடிகை. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி என்று 600 படங்களில் நடித்தவர். அவர் ஹீரோயினாக, குணச்சித்திர நடிகையாக, வில்லியாக, டான்சராக, அந்த காலத்தில் இருந்த அந்த ஜோதிலட்சுமி, ஜெயமாலினி, இந்த அவர்களோடு சேர்ந்து இவரும் ஒரு கிளப் டான்சர் என்கின்ற ஒரு கிளப் டான்ஸ் நிறைய படங்களில் நடித்திருப்பார். உதாரணமாக சிவாஜியுடன் வசந்த மாளிகையில் குடிமகனே பெருங்குடிமகனே என்ற பாடலில் நடனம் ஆடியிருப்பார். சிவாஜியுடன் அதிகமான படங்களில் நடித்திருக்கின்றார். அதாவது காத்தவராயன் படத்தின் மூலமாக தான் இவர் ஒரு நடன மணியாக அறிமுகமானார். அதற்கு பிறகு படிக்காத மேதை படத்தில் டிஆர்ஆர் ராமச்சந்திரன் என்கின்ற நகைச்சுவை நடிகருக்கு ஜோடியாக நடித்தார். கல்யாண பரிசு படத்தில் மற்றும் அன்பை தேடி, பாரத விலாஸ், தவப்புதல்வன் படத்தில் சிவாஜியின் 2வது நாயகியாக நடித்திருப்பார். அதே போல அன்பை தேடி, அப்புறம் ஏறக்குறைய சிவாஜியுடன் பொன்னூஞ்சல், வைர நெஞ்சம் என்று ஒரு 20 படங்களில் சிவாஜியுடன் நடித்திருக்கின்றார். அதே சமயத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடன் அன்பேவா, என் அண்ணன், ஒளிவிளக்கு, இதய வீணை படத்தில் அவர் ஒரு வில்லியாக நடித்திருப்பார் புரட்சித் தலைவருக்கு. அதே சமயத்தில் புரட்சித் தலைவரின் மீது பெரும் பாசமும் அன்பும் கொண்டவர். அதனால் புரட்சித் தலைவரை பற்றி எப்போதும் அவர் புகழ்ந்து பேசிக்கொண்டே இருப்பார். நாம் கூட ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறோம், அவர் புரட்சித் தலைவரை புகழ்ந்து சொன்ன ஒரு விஷயத்தை. அதே போல அன்பேவா படத்தில் ஓ நாடோடி நாடோடி என்கின்ற அந்த பாடலில் சரோஜா தேவியின் தோழியாக வந்திருப்பார். ஏறக்குறைய அவர் நடித்த ஒரு நடனமணியாக, ஒரு டான்சராக முதலில் சினிமாவுக்குள் நுழைந்தார். பிறகு அவரை சிஐடி சங்கர் என்ற படத்தில் மாடர்ன் தியேட்டர் சார் ஹீரோயினாக, ஜெய்சங்கரின் ஜோடியாக அறிமுகப்படுத்தினார்கள். அந்த படத்தின் மூலம் மிகப்பெரிய அளவில் அவர் பேசப்பட்டார். அதற்கு பிறகு தொடர்ந்து கதாநாயகியாக நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கவில்லை. அதன் பிறகுதான் அவர் குணச்சித்திர நடிகையாக, வில்லியாக நடிக்க ஆரம்பித்து, அதே சமயத்தில் பிறகு அவர் ஏற்கனவே அவர் நடனம் கற்றிருந்ததாலும், பரதநாட்டியத்தில் நல்ல பெயர் பெற்றதாலும், பரதநாட்டியம், கிளாசிக், குச்சிப்பிடி உட்பட பல நாட்டியங்களில், நடனங்களில் தேர்ந்தவராக இருந்ததால் அவருக்கு அந்த நேரத்தில் கவர்ச்சி நடிகைகள், அதாவது அந்த காலத்திலெல்லாம் ஒரு கிளப் டான்ஸ் அல்லது ஒரு விழாவில் நடக்கின்ற ஒரு குத்துப்பாட்டு டான்ஸ் இந்த மாதிரி என்றால் மெல்லிசை பாடல், துள்ளிசை பாடல்களுக்கு நடனம் ஆடுவார்கள். இதற்கு நடனம் ஆடுவதற்கென்று தனியாக ஜோதிலட்சுமி, ஜெயமாலினி, ஆலம் இந்த மாதிரி ஒரு பெரிய குரூப்பே இருக்கும். அதே போல அவர்களில் ஒரு பிரபலமானவராக சிஐடி சகுந்தலா இருந்தார். சகுந்தலா என்ற பெயர் ஏற்கனவே ஒரு சகுந்தலா இருந்ததால் அவர் நடித்த சிஐடி சங்கர் படத்தில் நடித்ததால் இவருக்கு சிஐடி சகுந்தலா என்று பெயர் அமைந்துவிட்டது. இவருடைய ஒவ்வொரு படமும் குணச்சித்திர நடிப்போடு 600 படங்களில் நடித்திருந்தாலும் அவருக்கு கடைசி காலங்களில் ஓரளவுக்கு வயதான பிறகு முதிர்ச்சியின் காரணமாக சில சின்னத்திரையிலும் சில படங்களில் சீரியல்களிலும் நடித்தார். அந்த சீரியல்களிலும் ஒரு நல்ல கதாபாத்திரங்களில், அம்மா கதாபாத்திரங்களில் நடித்து ஓய்வு பெற்ற பிறகு பெங்களூரில் உள்ள அவருடைய மகளின் வீட்டில் வசித்து வந்தார். நேற்று திடீரென்று அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிறிது நேரத்திலேயே அவர் காலமாகிவிட்டார். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய நாம் பிரார்த்திக்கலாம். இன்று அவருடைய இறுதி ஊர்வலம், இறுதி சடங்கு நடந்து இன்று அவருக்கு நடிகர் சங்கத்தின் மூலமாக மரியாதை செலுத்தப்பட்டு இன்றைக்கு அவருடைய இறுதி சடங்கு நடக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.